बेटी, मुझे तमिल सीखना है. I want to learn Tamil. என்னது தமிழ் கத்துக்கணுமா? ஏன் தமிழ் உருப்படியா இருக்கணும் பிடிக்கலையா? नहीं नहीं, एक बड़ा आदमी, big Tamil man coming to my garage. I speak Tamil with him. He liked. So he sent big, imported cars to my garage. சரி சரி, நீ பேசுற தமிழ் கேட்டு அந்த ஆள் கார் எல்லாம் உன் கராஜ்க்கு அனுப்பணும், அவ்வளவுதானே? வா வா வா, நான் தமிழ் கத்து கொடுக்குறேன். வா. உட்காரு உட்காரு. ஐ டீச் தமிழ். ஓகே, இப்போ நான் உனக்கு 4 வார்த்தை தான் கத்து கொடுப்பேன். அதை கேட்டு அந்த ஆள் அசந்து போயிடுவார். चार. चारे चार. वो உனக்காக. मर गया? मेरा तमिल सुन के मर गया? मर गया. இப்போ tomorrow he come. அதுக்கு இப்போ आएगा आएगा. होटल. होटल. வாடா டே மடையா. வாடா டே மோடியா. மடையா. மடியா. வாடா டே மடியா. இப்போ ரெண்டாவது வார்த்தை. செகண்ட். அது வந்து he come. You want to say sit down. Sit down, sit down. बैठिए. அதுக்கு வந்து உட்காருடா சோம்பேறி. உட்காருடா சோம்பேறி. சோம்பேறி. உட்காருடா சோம்பேரி. வெரி குட், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்போ third. அது வந்து he talk Tamil. You talk what? What? You say வாய மூடுடா. வாய மூடுடா. வாய மூடுடா. சரிடா வாய மூடுடா. சரிடா வாய மூடுடா. First class. இப்போ last word, fourth. चार. Everything finished. He goes. Go. You say thank you, bye bye. Thank you, thank you. Thank you, thank you. What? What? Poda die. Poda die. Poda die. Poda die. சத்தமா. Poda die. அவ்வளவுதான். Poda die. Poda die. நீங்க குடிக்கணும்னு நான் சொல்லல. இருந்தாலும் ஒரு வா குடிச்சிட்டு பிடிக்கலன்னா வேற போட்டிருக்கலாம் இல்லையா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? 5:30 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எழுந்திரிச்சு பாலை காய்ச்சி டிகாக்ஷன் போட்டு தூக்க கலக்கத்துல கையை கூட சுட்டுக்கிட்டேன். நீங்க என்னடானா ஒரு மரியாதை கூட அது தொட்டு பார்க்கல. இன்னைக்கு நீங்க இருக்கிற காஃபி போட்டு தர நானும் சாப்பிட்டுருவேன். ஆனா 1 வருஷம் கழிச்சு யார் காஃபி போட்டு தருவாங்க? இந்த சுகமெல்லாம் பழகி போச்சுன்னா பின்னால நான் தானே கஷ்டப்படணும். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே, தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ கண்ணே என் கண்ணே பூவாளமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே.
மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ கண்ணே என் கண்ணே பூவாளமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே इधर संदीप सिंह कौन है? बड़ा दई मुड़िया बड़ा दई मुड़िया மடையனா இது என்னது ஆரம்பமே சரியில்லையே ஏப்பா தலப்பா உனக்கு எப்படி இருக்கு உடம்பு உட்காரையில சோம்பேறி சோம்பேறியா ரொம்ப உட்காரையில சோம்பேறி உட்காரப்பா இது என்ன ரொம்ப உள்ள குறையுது ஐயோ பக்கத்துல யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம மான மரியாதை எல்லாம் கப்பல் ஏறிடும் போல் இருக்க இவனை யார் தமிழ் பேச சொல்லி அடிச்சா இந்தாப்பா சிங்கு இந்த வண்டிய என் பொண்டாட்டிக்கு மேல உசுரா நான் வச்சிருக்கேன் அதனால கொஞ்சம் பார்த்து சத்தவாய மூடுதா யோ தாடி சத்தவாய மூடுதா அத்தாதையா சத்தவாய மூடுதா யோ யோ என் டிரைவருக்கு தமிழ் தெரியா அவன் காதுல விழுந்தா என் மான மரியாதை எல்லாம் போயிடுயா சத்தவாய மூடுதா ஐயா உன்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல இந்தா கையப்படி சாவிய வச்சுக்க வண்டி எப்படி வேணாலும் செய் என்ன விடு போடாதாய் ஐயோ போடாதாய் அட பாவி போடாதாய் ஐயோ என் பொண்டாட்டி லல்லு கூட என்ன இப்படி திட்டது இல்லையே இன்னைக்கு சாயந்தரம் சீக்கிரம் வரீங்களா ஏன் இன்னைக்கு என்ன இல்ல நான் இங்க வந்து இன்னையோட 30 நாள் ஆகுது என்ன ஒரு மாசமா பொறுத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு வேளையாவது நல்ல சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேன் தாமஸ் एक मिनट प्लीज मेरी बात सुनिए एक मिनट साहब मैं मेंबर हूं यूनियन का साहब साहब आपको कोई हक नहीं है मुझे सस्पेंड करने का आप मुझे सस्पेंड करेंगे तो मेरे बच्चे बर्बाद हो जाएंगे आप क्या समझते कि मैं यूनियन का मेंबर नहीं हूं मेरे पास कार्ड है यूनियन का और पूरी यूनियन मेरे साथ देगी साहब तुम्हारा ये कागज मेरा कुछ नहीं बिगाड़ सकता साहब इस चीज को दिमाग में रखिएगा साहब और ये कागज मेरा कुछ भी नहीं बिगाड़ सकता था साहब आपकी हल्की फुल्की धमकी से मैं डरने वाला नहीं अगर मुझे कुछ हो गया तो मैं छोड़ने वाला नहीं आप जैसे 36,000 आदमी आए और चले गए आप कब जाना चाहते हो मुझे बताओ साहब और अगर मैं जिंदा रहा तो तुम्हें भेज के दूंगा मैं आपको छोड़ने वाला नहीं और अगर मेरा घर बर्बाद हो गया तो साहब मैं आपको बर्बाद कर दूंगा आपका ये सस्पेंड जो है ना आपके सामने बोल रहा हूँ उसकी मैं कोई नहीं समझता சீக்கிரம் வரீங்களா இல்ல
இங்க வந்து இன்னையோட 30 நாள் ஆகுது. என்ன 1 மாசமா பொறுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வேளையாவது நல்ல சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேன்.